பாதுகாப்பு அமைச்சு ஆலோசனை கூட்டத்தில் முஸ்லிம்களின் பிரச்சினைகளை எடுத்துரைத்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய தலைவர் ரவுப் ஹக்கீம். மன்னார் சிலாபத்துறை கடற்படை முகாம் அமைக்கப்பட்ட பிரதேசத்தில் பூர்வீகமாக வாழ்ந்து வந்த பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகளையும் அவர்களது உடைமைகளையும் அவற்றின் உரிமையாளர்களிடம் மீள ஒப்படைத்து விடுமாறு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம் எம்பி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி தலைமையில் நேற்று வியாழக்கிழமை பார்லமெண்டத்தில் நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சின் ஆலோசனை குழு கூட்டத்தில் அவரிடம் இந்த கோரிக்கையை ரவுப் ஹக்கீம் விடுத்துள்ளார். அது பற்றி கவனம் செலுத்துவதாக ஜனாதிபதி பதிலளித்துள்ளார். இந்த சிலாவத்துறை கடற்படை முகாம் அமைக்கப்பட்டுள்ள பாரிய நிலப்பிரதேசம் யுத்தம் நிகழ்ந்து வந்த 1990 ஆண்டு காலப்பகுதியில் அங்கிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்து பழைய சிலாவத்துறை கிராமம் பெரும்பாலும் அரசாங்கத்தினால் கடற்படைக்கு கையகப்படுத்தப்பட்டு இன்னும் தொடர்ந்தும் பல்லாண்டு காலமாக நாங்கள் விடுத்து வருகின்ற வேண்டுகோள்களை முற்றாக புறக்கணித்து அரசாங்கத்தினால் கடற்படை முகாமாக பயன்படுத்தப்பட்டு வருவதனால் அவற்றின் உண்மையான உரிமையாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பாரம்பரிய கலாச்சார பின்னணியை கொண்ட இந்த பாரிய நிலப்பரப்பு எதிர்கால சந்ததிகளுக்கு இல்லாமல் போகக்கூடிய அபாயம் நிலவுகின்றது. இடம்பெயர்ந்தவர்களில் கணிசமானோர் பின்னர் மீள குடியேறியுள்ள போதிலும் அவர்கள் தங்களுக்கு சொந்தமான காணிகளை செய்கை பண்ணவோ அவற்றை உரிய முறையில் பயன்படுத்தவோ அங்கு முன்னர் போன்று வளமையான வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடவோ முடியாதுள்ளனர். வேலி கட்டியும் அரண் அமைத்தும் மிக பெருமதி வாய்ந்த இந்த நிலப்பரப்பை தொடர்ந்தும் அரசாங்கம் கடற்படை முகாமாக விஸ்தரித்திருப்பது அநீதியானது. இந்த பாரதூரமான விஷயத்தை பற்றி நாங்கள் முறையிடுகின்ற 4வது ஜனாதிபதியாக நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆகவே இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் முகமாக உரிய சிலாவத்துறை கடற்படை முகாமுக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட நிலப்பரப்பையும் அங்கு வசித்து வந்தவர்களுக்குரிய உடைமைகளையும் அவற்றின் உண்மையான உரிமையாளர்களிடம் மீண்டும் ஒப்படைத்து விடுமாறு உங்களிடம் வேண்டிக் கொள்கின்றேன். இவ்வாறே திருகோணமலையிலும் மாபிள் பீச், வெள்ளை மணல், புடாக்கரை கடலோரம் மிகவும் வனப்பு மிக்கவை, விமானப்படையினரின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அதனை உல்லாச பயணிகளை ஈர்க்கும் விதத்தில் பயனுள்ளதாக முதலீடுகளை மேற்கொண்டு அபிவிருத்தி செய்வதற்கு முடியாமல் இருப்பதாகவும் அத்துடன் பிரதேச மக்களின் அன்றாட வாழ்வாதார நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதாகவும் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியுள்ளார். அங்கு பொதுமக்கள் செல்வது கட்டுப்படுத்தப்படுவது பற்றி கூறிய போது அது தளர்த்தப்பட்டுள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை தகர்க்கப்பட்ட பள்ளிவாசலின் அமைவிடம் உட்பட கருமலையுற்று கடலோர பிரதேசத்தின் நிலைமையையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த பிரச்சனைகள் பற்றியும் உரிய கவனம் செலுத்துவதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். தேசிய ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த அனர்த்த முகாமைத்துவ சபை கடந்த 3 வருடங்களாக கூட்டப்படாமல் இருப்பது பற்றி ஜனாதிபதியின் கவனத்துக்கு முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம் கொண்டு வந்த போது அதற்குரிய புதிய உறுப்பினர்கள் பெயரிடப்பட்டு அதன் பின்னர் அதனை மீண்டும் இயக்க வைப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய தலைவர் ரவுப் ஹக்கீம் அவர்களோடு முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் நலீம் அவர்களும் கலந்து முஸ்லிம்கள் தொடர்பான பல்வேறு பிரச்சினைகளை ஜனாதிபதியிடம் எடுத்துரைத்தனர்.